வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே இமேஜ் அசட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை தான் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஃபுல் சைஸ் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் கரெக்டாக வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எரேஸ் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து கூட பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து ஃபுல் சைஸ் ஃபோட்டோ வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஷேடோ பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்க. நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டைம் டியூரேஷனையும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா இப்போ உங்களோட ஃபோட்டோஸோட சைஸை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்றதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கூட இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேடோவும் அதே மாதிரி தான் லைட்டாக கீழே டவுன் பண்ணி செட் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக வந்து நீங்கள் டவுன் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக மேக் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்பிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் வாட்டர் மார்க் இருக்கும், சேனலோட வாட்டர் மார்க், அதை வந்து கிராப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த சேனல் நேம் மட்டும் கிராப் பண்ணிட்டு பேக்கில் வந்துட்டு எகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபில்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே பேசிக்கு செலக்ட் பண்ணிவிட்டு B05 எஃபெக்டை செலக்ட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ சைடாக அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். இப்போ கீழே இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேனோ இந்த இடத்துல கொஞ்சம் செட் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா லிரிக்ஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க லிரிக்ஸ் வீடியோவை. இப்போ டூப்ளிகேட் எடுத்த வீடியோவை நான் சொல்கிற மாதிரி எகைன் செட் பண்ணுங்கள். இந்த மேலே செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ இந்த இடத்துல ஒரு வீடியோவை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து இன்னும் யூனிக்காக வந்து இருக்கும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோ ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராஸ்ட்டை போய் ஒரு 50ல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு வீடியோக்குமே அதே மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டை மட்டும் ஒரு 50ல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ண வாட்டி வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவும் மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. ஏதாவது உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் கூட ரிவைன் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண வாட்டி ஏதாவது ஒரு லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். எனி ஒன் லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 2 லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒன்றில் உங்களுக்கு சாங் ப்ளே ஆனால் பரவாயில்ல, 2 ஒட்டுக்காக ப்ளே ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் ஒரு லிரிக்ஸில் இருக்க ஆடியோ மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.